அந்த கடவுளோட அனுகிரகம் இல்லைன்னா உன்னால என்ன முடியும்? நான் தான் செய்வேன், எனக்கு மட்டும்தான் செய்ய தெரியும், நான் செய்வேன்னு ஓகே, நான் மட்டும்தான் செய்வேன், எனக்கு மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு அறியாமை, மூடத்தனமான ஒரு விஷயம் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதுவும் வந்து நம்மளுடைய ஆற்றலை குறைக்கும் அப்படின்னு. அப்புறமா வந்து ரெண்டாவது கடமை என்ன அப்படின்னு சொன்னா, நான் யார் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ள வேண்டும். நாம் யார்? நாம் யாருன்னு சொன்னா, என் பேர் லதா சந்திரசேகர், இவங்க பேர் அது, அவங்க பேர் இதுவா? கிடையாது. நான் ஒரு ஆன்மா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு வந்து ஏன் வந்தோம், எந்த பர்பஸுக்காக வந்தோம், எதுக்கு வந்தோம், இது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். எல்லாரும் என்ன பண்ணுவோம், எல்லாரும் பிறப்போம், வளருவோம், மிடில் ஏஜ் வரும், வயசாகும், இறந்து போயிடுவோம். மேல கேட்பாங்க, என்னப்பா பண்ணிட்டு வந்த, உனக்கு எவ்வளவு விஷயங்கள் இருந்தது, கீழே ஏதாவது உன்னுடைய கடமையை செய்தாயா, கடமைனா என்ன, முதல்ல பர்பஸ் ஆஃப் லைஃப்னா என்ன, நீ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? ஒண்ணும் தெரியாது. ஃபர்ஸ்ட் நான் யார் அப்படின்றது. வாழ்க்கையில வந்து என்னன்னு கேட்டா, சந்தோஷத்திற்காக மட்டும் தியானத்திற்கு வருவது இல்லை. சந்தோஷம் அப்படின்னு சொன்னா தியானத்துக்கு வந்தா சந்தோஷம் அப்படி கிடையாது. தியானத்தை தியானத்திற்காக செய்ய வேண்டும்.